الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக விரிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் 151 ஆயத்துகளை 150 ஆயத்துகளுடைய விளக்கங்களை பார்த்து முடித்து விட்டோம். 151 57வது ஆயத்துகள் வரைக்குள்ள விளக்கங்கள், அதனுடைய அகராதி பொருள்கள், இவைகளெல்லாம் முடித்து இப்பொழுது அந்த இலக்கியம் சம்பந்தமாக, அதில் உள்ள இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த பாடத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பாடத்தின் எண் 210வது பாடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதில் நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆயத்திற்கும் அதில் உள்ள பாடத்திற்கும் அதில் உள்ள தலைப்பிற்கும் மத்தியிலே மிக பொருத்தமான ஒரு சம்பந்தம் இருக்கும். பாருங்க, அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் என்ற வார்த்தையை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அதே மாதிரி யுஅல்லிமுக்குமுல் கிதாப் வல் ஹிக்மத யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். இது சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்கே வரும். இதனுடைய விளக்கங்கள், இது சம்பந்தமான பலாகத், இதில் என்ன இலக்கியங்கள் புழங்கப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே சொல்லப்படும். அந்த அடிப்படையில் பாருங்க, 210வது பாடத்துக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பாடம் என்ன? இலக்கிய நயம். பாடம் இலக்கிய நயம் என்பதாக சொல்லப்படும். அப்ப இலக்கிய நயத்துல நாம இங்க பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா ஜினாசுல் இஷ்திகாக் என்பதாக சொல்றது. முதல்ல ஜினாசுல் இஷ்திகாக், ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அல் இத்னாப். இது ரெண்டு சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்படுது. ஒன்று ஜினாசுல் இஷ்திகாக் முதலாவது, ரெண்டாவது அல் இத்னாப். இந்த ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஜினாசுல் இஷ்திகாக் அப்படின்னா என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம கிதாபுடைய இபாரத்தை பார்க்கும் பொழுது படிப்போம். இங்க பொதுவாக ஜினாஸ் அப்படின்னா என்னன்னா, முதல்ல அதாவது லஃபுல்களுக்கு மத்தியில, வார்த்தைகளுக்கு மத்தியில ஒரு ஒப்புமை இருக்கும். இந்த ஒப்புமை சம்பந்தமாக, அதாவது அந்த ஒப்புமை எதற்காக வேண்டி வருது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, இதெல்லாம் பார்ப்போம். முதல்ல வார்த்தைகள், ஒரு வார்த்தையை ரெண்டு வார்த்தைகளுக்கு மத்தியில் ஒப்புமை இருக்கும். அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, அதாவது கேட்கக்கூடியவங்களுக்கு அப்படியே அதன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதில் வந்திருக்க கருத்து எல்லாமே என்னது, கேட்கும்போது அதை மனிதனை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் என்னது ஜினாஸ், ஒரே ஜின்ஸை சார்ந்தது என்பதாக சொல்றோம். இத்னாப் என்றால் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் உள்ளே பார்க்கலாம். இங்கே மேலோட்டமாக சொன்னா என்னன்னு சொன்னா, அதாவது நீட்டுவதுன்னு அர்த்தம். இத்னாப் என்றால் நீட்டி சொல்வது, ஒரு விஷயத்தை நீட்டு விளக்கமாக சொல்லுவது. அது விஷயம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ ஜினாசுல் இஷ்திகாக் என்பதும் இத்னாப் என்பதும் தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்டங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத், இலக்கிய நயங்கள். இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ், தஃசீர்கள் வரைக்கும் விளக்கமா பார்த்து முடிச்சிட்டோம். 7 ஆயத்துகளுக்குரிய அகராதி பொருள், ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, கனெக்ஷன் என்ன, அதே போல் அதில் என்ன அல்லாஹு தாலா சொல்ல நாடுகின்றான், அதனுடைய தஃசீர் என்ன என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது அல் பலாகத், இலக்கியத்தை தான் பார்க்க போறோம். என்ன, பைன களிமத்தை, 2 களிமாக்களுக்கு மத்தியில் உள்ள அர்சல்னா அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு ரசூலன், இந்த ரசூலுங்கிற வார்த்தைக்கு மத்தியில பைன களிமத்தையில் ஜினாசுல் இஷ்திகாக்குடைய ஜின்ஸுகளை சார்ந்தது. 2 களிமாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முஷ்தக்குடைய இனங்கள், இஷ்திகாக்குடைய இனங்கள்னா ஒரே முஷ்தக்கை சார்ந்த இனங்களாக இருக்கிறது.
ஏதாவது ஒரே இனங்களை சார்ந்த இஷ்டிகாக்காக இருக்கிறது. ஒஹுவ மினல் மஹ்சனாத்தில் பதியா. ஒஹுவ மினல் மஹ்சனாத்தில் பதியானா இது மஹ்சனாத்தில் பதியாவில் கட்டுப்பட்டது. அதாவது நூதனமான அழகிய சொற்றொடர் கொண்ட அந்த வாக்கியங்களில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. பாருங்க, அருசல்னா என்பதும் சரி, ரசூலன் என்பதும் சரி, எல்லாமே அருசலேந்து வந்தது தான். ரெண்டுமே இது ஒரே இஷ்டிகாக்கு, ஒரே ஜின்ஸை சார்ந்த, ஒரே இனத்தை சார்ந்த. இதுக்கும் பாருங்க ராசில் நாம் தான், இதுக்கும் ராசில் நாம் தான் அசல். அப்போ ஒரே இனத்தை சார்ந்த இஷ்டிகாக்காக இருக்கிறது. அதுதான் நம்ம இங்கே சொல்றோம். இதை கொண்டு என்ன இது அன்வால் ஜினாஸ்னா என்ன? பொதுவாக இதனுடைய வகைகள் அதிகமாக இருக்கு. இது சம்மந்தமாக இது வரைக்கும் வரல, அதனால இதனுடைய வகையை நம்ம சொல்லிட்டு போகிறோம். அதாவது இதனுடைய வகை அதிகமாக இருக்கு. முதலாவது என்ன? அத்தாம், அல் ஜினாசு தாம் சொல்லுவாங்க, பரிபூர்ணமானது. ஹருஃபுகளுடைய வகைகளில் எல்லாமே ஒன்றாக இருக்குது. எண்ணிக்கை, அதனுடைய தோற்றங்கள் அனைத்துமே. அதாவது ஹருஃபுகள் இருக்குன்னா அந்த ஹருஃபுகளுடைய எழுத்துக்களுடைய வகைகள், இன்னும் அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய தோற்றங்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கௌலிஹி தாலா, அல்லாஹ் சொல்றான், யௌம தகூமு ஸாஅத்து யக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிசு கைர ஸாஅ. وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ يُقْسِمُ الْمُجْرِمُونَ مَا لَبِثُوا غَيْرَ سَاعَةٍ. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆயத்துல நமக்கு தெரியுது. அதாவது யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅ. இதுல அர்ஃபுகளுடைய வகைகள் ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் எண்ணிக்கைகளை பார்த்தாலும் தக்கூமு, யக்ஸிமு, அல் முஜ்ரிமூன் இல்லை, எது சா தக்கூமு ஸாஅத்து கைர ஸாஅ, இது மாதிரி இது ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஹைஆத், அதனுடைய தோற்றம், சாஅத்துங்கிற வார்த்தை பாருங்க, தக்கூமு ஸாஅத்து கைர ஸாஅ. அப்போ இதில் சாஅத்துங்கிற வார்த்தை ஹர்ஃபுகளும் ஒரே மாதிரி இருக்குது, அது மாதிரி அதனுடைய வகைகளும் ஒரே மாதிரி இருக்குது, அதனுடைய தோற்றங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது என்னது? ஜின்சு தாம் என்பதாக சொல்லுவாங்க. ஜின்சு தாம் ஒரே இது. சாத்தும் அதே தான், அங்கேயே அதே சாத் தான். சரி, இது ஒரு வகை. ரெண்டாவது தஜ்னீஸ் என்பதாக சொல்லுவாங்க. தஜ்னீஸ்னா என்ன? லஃபுல் என்ன செய்யும்? ஒத்து இருக்கும். லஃபுல் வார்த்தைகளை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். ஒரு கருத்து இருக்காது, ஹக்கீக்கத்தாக இருக்காது, இன்னொன்று மஜாஸாக இருக்காது. அப்போ ஒன்று ஹக்கீக்கத்தாக, ஒன்று மஜாஸாக புழங்குவாங்க. ரெண்டுமே ஹக்கீக்கத், அதாவது ஒன்று ஹக்கீக்கத்தாக இருக்காது, இன்னொன்று மஜாஸாக இருக்காது. ரெண்டுமே சிலர் ஹக்கீக்கத்தாக இருக்கும். அப்போ கியாமத்துடைய காலத்தை சொல்கிறது. அப்போ இருந்தாலும் என்னது, ஒரே நேரத்தில் வருது. இப்போ இந்த உதாரணமாக லவ் குல்து ரகிப்து ஹிமாரன் வ லகீத்து ஹிமாரன் தானி பலீதன், அவர் உதாரணம். மேலே சொன்னதில் சாத் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே ஒன்று மஜாஸ், ஒன்று ஹக்கீக்கத்தாக இருக்கும். அதனால் தஜ்னீஸிலிருந்து என்னது அந்த கலாம் என்ன சொல்கிறது பாருங்க. லக்கீத்து ஹிமாரன், நான் கழுதையை, லக்கீப்து ஹிமாரன் கழுதையில் பயணித்தேன், லக்கீத்து ஹிமாரன் ஒரு ஹிமாரை சந்தித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தத்தில்? ஹிமாருங்கிறது இந்த இடத்துல கழுதையை சொல்ல, ஒரு மனிதனை சொல்லப்படுது. அபு தானி ஒரு மடையனை சந்தித்தேன் என்பதை சொல்றது. பாருங்க, இதில் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு, ஹிமார் ஹிமார், அர்த்தம் வேற வேறையா இருக்கு. இதுக்கு தஜ்னீஸ் என்பதாக சொல்லுவாங்க. அடுத்ததாக முஸ்ஹஃப், அதாவது ஜினாசுல் ஹத் என்பதாக சொல்லுவாங்க. அதில் என்னன்னு சொன்னால், அதாவது ஹர்ஃபுகளே என்ன செய்ய வித்தியாசப்படும், ஹர்ஃபுகளே வித்தியாசப்படும். அல்லாஹ் சொல்கிற மாதிரி, வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன் வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். பாருங்க, இது ஹரூஃபில் என்ன செய்யுது, வித்தியாசப்படுது. அதனால் ஹத்து, ஜினாசுல் ஹத் என்பதாக சொல்லுவாங்க. இதுக்கு என்ன உதாரணம்? அதுக்கு தான் சொல்லுவாங்க, வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன் வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். சரி, அடுத்து நாலாவது முஹர்ரஃப் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது ஹரக்காத்துகளில் மாற்றம் ஏற்படும், ஹரக்கத்துகளில் மாற்றம் ஏற்படும். அதுக்கு தான் சொல்றது. அல்லாஹ் சொல் வலக்கத் அர்சல்னா ஃபீஹிம், இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் வருது. வலக்கத் அர்சல்னா ஃபீஹிம் முன்திரீன், வலக்கத் அர்சல்னா ஃபீஹிம் முன்திரீன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முன்திரீன், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முன்தரீன். அப்போ பாருங்க, ரெண்டுக்கு ஹரக்கத்து வித்தியாசப்படுது.
முதல்ல முன்திரீன், வலக்கது அரசல்னா ஃபீஹிம் முன்திரீன், அவர்கள் அச்சமுட்டி எச்சரிக்கக்கூடியவர்களை நாம் அனுப்பி வைத்தோம். ஃபந்தூர், பாருங்க, கைஃப கான ஆக்கிபத்துல் முன்தரீன், அச்சமுட்டி எச்சரிக்கப்பட்டவருடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை பாருங்கள். பாருங்க, இந்த இடத்துல தஸ்ஹீஃப் இருக்குது, தஹரீஃப் இருக்குது, ஒரே வார்த்தையில. அதே மாதிரி என்னது இதுல வந்து என்னது, இது வந்து இஹ்திலாஃப், அதாவது இஹ்திலாஃப் வந்து ஹரக்காத்தில் ஏற்படுது. நம்ம சில இதில் வந்து, அதாவது தஸ்ஹீஃப்னா என்ன சொன்னோம், அதில் கோர்வையில் வித்தியாசப்படும். அதே மாதிரி ஹரக்கத்தில் வித்தியாசப்பட்டால் அதுக்கு பேர் முஹர்ரஃப் என்பதாக சொல்லுவாங்க, தஹரீஃப். அப்போ ஒரு இடத்துல ஒரே இதில் தஸ்ஹீஃபும் ஏற்படும், தஹரீஃபும் ஏற்படும். உதாரணமாக வஹும் யுஹ்சினூன அன்னஹும், வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. இங்கே பாருங்க, இங்கே கோர்வையிலையும் வந்து வித்தியாசம் ஏற்படுது, ஹத்துலையும் எழுத்துலேயும் வித்தியாசம் ஏற்படுது. அதே நேரத்தில் ஹரக்கத்துலேயும் வித்தியாசப்படுது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. அப்போ ஹரக்கத் யஹ்சபூன் அப்படிங்கிறது, யுஹ்சினூன்ங்கிறதும் அதில் தஸ்ஹீஃப் ஏற்படுது, அதாவது கோர்வையில் வித்தியாசம் ஏற்படுது எழுத்துக்கள்ல. சரி, அதே மாதிரி யஹ்சபூன் யுஹ்சினூன்ங்கிறதுல ஹரக்கத்துலேயும் வித்தியாசப்படுது. அப்போ இதில் ரெண்டும் ஒன்று சேருது, தஸ்ஹீஃபும் வருது, தஹரீஃபும் வருது. அடுத்து அல் ஜினாஸ் நாக்கிஸ் என்பதாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வித்தியாசப்படும். அதில் வந்து அந்த அதிகப்படியான எழுத்து வந்து ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது நடுவில் இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, ஆனால் வித்தியாசப்படும். வல் தஃபத்தி சாக்கு பிஸ் சாக்கு இலா ரப்பிக்கு யௌமைதினில் மசாக், சும்ம குலி மின் குல்லி சமராத். பாருங்க, ரெண்டையும் கவனிக்கணும்ல. அதாவது வல் தஃபத்தி சாக்கு பிஸ் சாக் இலா ரப்பிக்கு யௌமைதினில் மசாக். இதில் ஹர்ஃபுகளுடைய எண்ணிக்கை பாருங்க வித்தியாசப்படுது. அஸ்ஸாக்கு பிஸ்ஸாக் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அஸ் மசாக் என்பது, இதில் வந்து ஆரம்பத்தில் எழுத்து கூடியிருக்கலாம், மீம்ங்கிறது கூடுது, அது நடுவில் கூடியிருக்கலாம், கடைசியில் கூடியிருக்கலாம். சரி, பாருங்க, சும்மா குழி மின் குள்ளி சமராத். அப்போ ஒன்றில் கடைசியில் கூடியிருக்கு, இன்னொன்றில் ஆரம்பத்தில் கூடியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதுக்கு நாக்கிஸ்மாங்க, எழுத்துக்களுடைய எண்ணிக்கையில், அதாவது அதிகரிப்பு இருக்கும், வித்தியாசப்படும். எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வித்தியாசம் மாறுபடும். அதில் வந்து ஆரம்பத்தில் எழுத்துக்கள் அதிகரித்தாலும் சரி, இடையில அதிகரித்தாலும் சரி. அடுத்து அல் ஜினாசுல் மதீர் என்பதாக சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், அதாவது ரெண்டுல ஒன்று என்னது அதிகமாக இருக்கும், ஒன்றை விட இன்னொன்று அதிகமாக இருக்கும் கடைசியில் அல்லது ஆரம்பத்தில். இதில் வந்து சிலது வந்து என்னது, உதாரணமாக வந்தூர் இலா இலாஹிக்க அப்படிங்கிறது, வந்தூர் இலா இலாஹிக்க வலாக்கின்னா குன்னா முர்சிலீன் மன் ஆமன பிஹி இன்ன ரப்பஹும் பிஹிம் முதப்தபீன பைன தாலிக். வந்தூர் இலா இலாஹிக்க அப்படிங்கிறத பாருங்க, ஹர்ஃபுகள் அதிகரிச்சிருக்கு. இலா அப்படிங்கிறதும் இலாஹிக் அப்படிங்கிறதுக்கும் பார்த்தா பாருங்க, இதில் வந்து மதியிலுமாங்க வலாக்கின்னா குன்னா, வலாக்கின்னா குன்னா. அப்போ வலாக்கின்னாங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, குன்னாங்கிற வார்த்தை, இதுலேயும் ஹர்ஃப் அதிகரிச்சு, ஒன்றை விட இன்னொன்று ஹர்ஃப் அதிகரிச்சிருக்கு. முதல்ல இலாஹிக்குங்கிறதுல கடைசியில் அதிகரிச்சிருக்கு, குன்னா வலாக்கின்னா குன்னாங்கிறதுல முதல்ல அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி மண் ஆமன, மண் ஆமனங்கிறதுல மண்ணில் வந்து என்னது ஆ அப்படிங்கிறது, மண்ணுக்கு ஆமனங்கிறதுல ஒரு ஹர்ஃப் அதிகரிச்சிருக்கு. இன்ன ரப்பஹும் பிஹிம், ரப்பஹும் பிஹிம் அப்படிங்கிறதுல, ரப்பஹும் அப்படிங்கிறதுலையும் பிஹிம்ங்கிறதுலையும் ராங்கிற வார்த்தை அதிகரிச்சிருக்கு ஆரம்பத்தில். அதே மாதிரி முதப்த பீன பைன, பீன பைன என்பது முதப்த பீனன்னு வருது. இது இங்கே பாருங்க பைன. இப்போ ஹரக்கத்து எழுத்துக்கள்ல வித்தியாசம் ஏற்படுது. எழுத்துக்கள்ல என்னது வித்தியாசம் ஏற்படுது, ஒன்று ஆரம்பத்தில் இருக்கலாம், இல்லை நடுவில் இருக்கலாம், இல்லை கடைசியில் இருக்கலாம். சரி, அடுத்து ஜினாசுல் முதாரியா என்பதாக சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா, அதாவது மஹ்ரஜில் நெருக்கமான ஹர்ஃபுகள் வித்தியாசப்படுறது. அது ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தால் கடைசியில். மஹ்ரஜி நெருக்கமான அருகாமல் இருக்கக்கூடிய மஹ்ரஜுடைய எழுத்துக்கள் வித்தியாசப்படுது. வஹும் என் ஹவுன அன்ஹு ஒ என் அவுன அன்ஹு. அப்போ என் ஹவுன ஒ என் அவுன, அப்போ ரெண்டு ஹா ஆ ரெண்டுமே ஹம்சாவும் ஹாவும் மஹ்ரஜில் ஒன்று, ஹம்சாவும் ஹாவும் மஹ்ரஜில் ஒன்று, ஆனால் என்னது ஹர்ஃபில் வித்தியாசப்படுது. அப்போ அது என் ஹவுன் என் அவுன் வித்தியாசப்படுறதை பார்க்குறோம். இதுக்கு பேர் ஜினாசுல் முதாரியா என்பதாக சொல்லுவாங்க. அடுத்து ஜினாசுல் லாஹிக், ஜினாசுல் லாஹிக் என்பதாக சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், அதாவது யக்தலிஃபா,
அதில் அதாவது நெருக்கமான ஹர்ஃப் இல்லாமல் மஹ்ரஜ் வேற 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 ஹர்ஃபுகள் வித்தியாசப்படுறது. வைலுல் லிகுல்லி ஹுமசத்தில் லுமசா வைன்னஹு அலா தாலிக்க லஷஹீது வைன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீது தாலிக்கும் பிமா குன்தும் தஃப்ரஹூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி பிமா குன்தும் தம்ரஹூன் வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி. இப்போ இந்த இடத்தெல்லாம் பாருங்க வித்தியாசம் என்ன, மஹ்ரஜுகள் வித்தியாசப்படுது. வைலுல் லிகுல்லி ஹுமசத்தில் லுமசா அப்படிங்கிறது. அப்போ ஹுமசா லுமசா இதில் மஹ்ரஜ்லாம் நெருக்கமானது கிடையாது. அலா தாலிக்க ல ஷஹீது வைன்னஹு லிஹுப்பில் ஹைரி ல ஷதீது. அப்போ ல ஷஹீதுங்கிறது ஒன்று, ல ஷதீதுங்கிறது ரெண்டு வேற வேற. அங்கே ஹுமசா லுமசா, இங்கே ஷஹீத் ஷதீத் ரெண்டு வித்தியாசப்படுது. அப்போ தாலிக்கும் பிமா குன்தும் தஃப்ரஹூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி பிமா குன்தும் தம்ரஹூன். அப்போ தஃப்ரஹூன் தம்ரஹூன் வித்தியாசப்படுது. இதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி, அங்கே அம்ரு இங்கே அம்னு. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஹர்ஃபுகளில் வித்தியாசப்படுது. ஆனால் அவைகளெல்லாம் என்னது, முத்தகாரிபான மஹ்ரஜுகள் கிடையாது, நெருக்கமான மஹ்ரஜ் கிடையாது, வேற வேற மஹ்ரஜ். இதுக்கு ஜினாசுல் லாஹிக் என்பதாக சொல்லுவோம். அடுத்ததாக மிர்ஃபக், முரஃபிக்னு சொல்றது. ஒஹுவ மா தரக்கப மின் கலிமத்தின் பாதின் உஹ்ரா கவுலிஹி ஜுரிஃபி ஹாரின் ஃபன்ஹார. அதாவது அது என்னன்னு சொன்னால் ஒரே களிமாலேருந்து ஆகியிருக்கும், ஆனால் ஒன்று ஒரு களிமாலேருந்து இருக்கும், ஒரு சிலது வேறு இதுலேருந்து இருக்கும். ஜுர்ஃபி ஹாரின் ஃபன்ஹார, ஹார் ஃபன்ஹார், ஹாரங்கிறது வேற ஃபன்ஹாரங்கிறது வேற. பார்த்தா என்னது ரெண்டும் என்னது நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உச்சரிப்பில் ரொம்ப ரிஃப்காக இருக்குது, மென்மைத்தன்மை. ஆனால் எனது ரெண்டும் வேற வேற. அடுத்து ஜினாசுல் லஃபுதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால் அதாவது ஹர்ஃபுகள் வித்தியாசப்படும், ஒரே தோதுவான ஹர்ஃபுகள் வித்தியாசப்படும் ஒன்றுக்கு இன்னொன்று. லஃபுல் ரீதியான தோதுவான, அதாவது என்ன சொன்னால் முனாசிபான ஹர்ஃபை கொண்டு வித்தியாசப்படுறது, இன்னொன்று முனாசிப் லஃபுலியான ஹர்ஃபுக்கும். ஒன்றும் முனாசிபான ஹர்ஃபு லஃபுதில் முனாசிபான ஹர்ஃபை கொண்டு வித்தியாசப்படுறது. கல்லாதி ஒல்லா, லாதும் லாவும் ஏறத்தால நொறுக்க முனாசிப் தொடர்பு இருக்குது. அது வந்து என்ன வித்தியாசம். உஜூஹு யௌமிதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அப்போ நாதிரா நாதிரா லாது வருது, நாதிரா உஜூஹு யௌமிதின் நாதிரான்னு வருது, இதில் நாதிரான்னு சொல்லி வருது. அப்போ ரெண்டு வித்தியாசப்படுது. இதில் லோ லா ரெண்டு லாது, ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் பார்க்குறோம். சரி, இது லஃப்லி ரீதியான வித்தியாசம். சரி, அடுத்து தஜ்னீசுல் கல்ப், அதாவது கல்பு ரீதியான மாற்றம், உள்ள ரீதியான மாற்றம் இருப்பது, அதாவது புரட்டுதல் ரீதியான மாற்றம். யக்தலிஃபா ஃபி தர்தீபில் ஹுரூஃப், ஹர்ஃபுடைய தர்த்தீப் வரிசை வந்து என்ன செய்யறது, மாறுபாடு செய்யறது. ஹர்ஃபுடைய தர்த்தீபில் மாற்றம் ஏற்படுது. உதாரணமாக ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில் பாருங்க, பைன பனி, பைன பைனி, பைனி கிடையாது பனி. அப்போ இங்கே பைனன்னு வருது, இங்கே பைனங்கிற வார்த்தை வருது, இங்கே பனிங்கிற வார்த்தை வருது. ரெண்டுக்கு வித்தியாசம், தர்த்தீபில் வித்தியாசப்படுது. தர்த்தீபில் வித்தியாசப்படுறதுக்கு தஜ்னீசுல் கல்ப் என்பதாக சொல்லுவாங்க, மாற்றம் ஏற்படுறது. அடுத்து தஜ்னீசுல் இஷ்திகாக், ஜினாசுல் இஷ்திகாக்னு சொல்கிறோம்ல, அதில் எப்படின்னு சொன்னால் அதாவது முஷாபகத்தில் ரெண்டும் ஒன்றா இருக்கும். நம்ம இதுதான் இங்கே இந்த வகை தான் இங்கே வந்திருக்கு, தஜ்னீசுல் இஷ்திகாக். அதாவது என்னன்னு சொன்னால் ரெண்டும் வந்து முஷாபகத்தில் ஒன்றாக இருக்கும், முஷாபகத்தில் மட்டும் ஒன்றாக இருக்கும். உதாரணம் ஜனல் ஜன்னத்தைன் இன்னில அமலிக்கும் மினல் காலின லியுரியஹு கைஃப யுவாரி வை யுரித்க பிஹைரின் ஃபலா ராத்த, வை யுரித்க பிஹைரின் ஃபலா ராத்த, பிஹைரின் யுரித்க ராத்த என்பதாக. ஜனல் ஜன்னத்தைனுங்கிறது எல்லாம் ஒரே இதில் இருந்தது. இஸ்தாக்கல்தும் இல்லாரதி ரதீத்தும் வைதா அன்அம்னா அல் இன்சானி ஆரத ஃபது துஆஇன் அரீத். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் முஷாபகத்தில் இல்லை தஜ்னீசுல் இஷ்திகாக்ங்கிறது வந்து, அதாவது அசல் இஷ்திகாக்கில் வந்து என்னது ஒன்று சேரும், இஷ்திகாக்கில் இது கிடையாது, இஷ்திகாக்கில் ஒன்று சேரும். இதுக்கு பேர் முக்தலீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஃபரோஹும் ஒரேஹானுன், ரவுஹ் ரைஹான், இஷ்திகாக்கில் ஒரே இஷ்திகாக் தரும். பாக்கிம் வஜஹக்கல் தீனில் கையும், அப்போ அக்கீம்ங்கிறதும் கையும்ங்கிறதும் ஒரே ஜின்ஸில் இஷ்திகாக், ஒரே முஷ்தக்கான ஆர்ஃபுகள் தான். அதே மாதிரி வஜ்ஜஹத்து வஜிஹிய அப்படிங்கிறதும் என்னது ஒரே இஷ்திகாக். அதுல இருந்து அரசல்னா ரசூலன், இந்த பைனை கலிமத்தை ஜினாசுல் இஷ்திகாக், ரெண்டுக்கு மத்தியில் இருக்கு ஜினாசுல் இஷ்திகாக், அதாவது அரசல்னா ரசூலன். இதான் இந்த வகை. அதாவது
தஜ்னீசுல் இஷ்திகாக் என்பதாக சொல்றது. அடுத்து 17 தஜ்னீசுல் இத்லாக். இதான் நம்ம அப்புறம் சொன்னது. அதாவது முஷாபகத்தில் மட்டும் இன்னும் ஒன்றா இருக்கும், ஒப்புமையில் இஷ்திகாக் ஒன்று கிடையாது, பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும். ஜனல் ஜன்னத்தைன் ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் இஷ்திகாக் ஒன்று கிடையாது. அதே மாதிரி இல்லை அமலிக்கும் இல்லை காலின் இது மாதிரி வருது. ஒய் யுரித்க பி ஹைரின் ஃபலா ராத்த, யுரிதுக்குங்கிற வார்த்தை ராத்தங்கிற வார்த்தை ரெண்டும் பார்க்கறதுக்கு முஷாபகத்து ஒன்றா இருக்குது, ஆனால் ரெண்டும் வேறு வேறு ஜின்ஸ். இஷ்திகாக்கும் வேறு வேறு. இஸ்தாக்கல்த்து மருந்தீத்தும் ரெண்டுமே வேறு. வைதா நாமின் அல் இன்சானி ஆரத அந்நாம ஆரத இலாக்கலிஹி ஃபது துவாயின் அரீது து துவா. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு எழுத்துக்களை பார்த்தா என்னது ஒரு முஷாபத் ஒப்புமை இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் இஷ்திகாக் வேறு வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் தஜ்னீஸ் நிறைய இருக்குது. அல்லுல்மு லுல்மாத் யௌமில் கயாமா இன்னதா தல் வஜிஹைன் லா யகூனு வஜீஹன் இன்தல்லாஹி அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி அல் முஃமினு மன் அம்மனஹு நாசு அலா அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம் லா ஈமான் லிமன் லா அமானத லஹு. இதெல்லாம் இஷ்திகாக்குடைய வகையை சார்ந்த ஹருஃபுகளாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இஷ்திகாக் தான், எல்லாமே இதெல்லாம் இஷ்திகாக்குடைய வகைகள் தான். இதுதான் சொல்லப்படுது. இஷ்திகாக் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. இஷ்திகாக்கில் வந்து ஜின்சுல் இஷ்திக், அதாவது ஜின்ஸ் தஜ்னீஸ் என்று சொல்றது, அது 13 வகையாக பிரிச்சாங்க. தஜ்னீசுல் தாம், தஜ்னீஸ் அது ரெண்டாவது தஜ்னீஸ் சொல்லி ஒரு வகை. மூணாவது தஜ்னீசுல் முஸ்ஹஃப், அது மாதிரி முஹர்ரஃப், தஜ்னீசுல் நாக்கிஸ், அல் மதீல், தஜ்னீசுல் மதீல், தஜ்னீசுல் முதாரியா, அல் ஜினாசுல் லாஹிக், ஜினாசுல் லாஹிக், ஜினாசுல் முரஃபக் முரஃபிக், அது மாதிரி ஜினாசுல் முரஃபிக், அதே மாதிரி ஜினாசுல் லஃப்லி, தஜ்னீசுல் கல்ப், தஜ்னீசுல் இஷ்திகாக், தஜ்னீசுல் இத்லாக். இந்த 13 வகையாக என்ன செஞ்சிருக்காங்க, ஜினாசுல் வகையை பிரிச்சிருக்காங்க. அப்போ அதில் ஒரு வகை தான் ஜினாசுல் இஷ்திகாக்ங்கிறது. அர்சல்னா ரசூல் ரெண்டுக்கு மத்தியில் என்ன ஒப்புமை இருக்குதுன்னு சொன்னால் ஒரே இஷ்திகாக்லேருந்து வந்தது. ரெண்டுமே அசலான களிமா பார்த்தோன்னா ரா அர்சல, அதாவது ராசின் லாம் அர்சலங்கிற வார்த்தையிலேருந்து வந்தார். அப்போ ரெண்டுமே என்னது ஒரே இஷ்திகாக் தான். இதுதான் ஜினாசுல் இஷ்திகாக் என்பதாக சொல்லப்படும். இப்போ இதுதான் முதல் வகையை பார்த்தோம். ரெண்டாவது கவுலுகு யுஅல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தஅலமூன். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. மாலம் தக்கூனு தஅலமூன், நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அவைகளை எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாத கவுலி எதுக்கு பிறகு வருது, யுஅல்லிமுக்கும் கிதாப வல் ஹிக்மத்த, உங்களுக்கு கிதாபையும் சொல்லித்தராரு, ஹிக்மத்தையும் சொல்லித்தராரு, வேதத்தையும் சொல்லித்தராரு, நபி தன்னுடைய சுன்னத்துகளையும் உங்களுக்கு சொல்லித்தரார், கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ரெண்டும் பாருங்க, பாத கவுலி இது வருது. அப்போ ஹுவ மின் பாபில் திக்ரில் ஆமி பாதல் ஹாஸ், ஹாஸான ஒரு விஷயத்துக்கு பிறகு ஆமான ஒரு விஷயத்தை திக்ர் சேருது. இப்போ ஹாஸை சொல்லியாச்சு, அல்லிமுக்கும் கிதாபு ஒரு ஹிக்மத்துங்கிறது அங்கே ஹாஸாக கொண்டாச்சு, குரானையும் சுன்ன நபவியும் சொல்லி தருவாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தஅலமூன் அப்படிங்கிறதுல அப்போ இஃபாதா அலி ஷுமூல், அதாவது ஹாஸுக்கு பிறகு ஆம சொல்றது இஃபாத்தி ஷுமூல், அதாவது மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளடக்கிறதுக்காக வேண்டி. எல்லாத்தையும் உள்ள யாபனி இஸ்ரா எதுக்குர் நியாமத்தி எல்லாத்தையும் நாம்து அலைக்கும் அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். அப்போ இந்த மாதிரி என்னது இங்கே ஹாஸை சொல்லிட்டு அங்கே என்ன செய்யுது ஆம சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஆம சொல்லிட்டு ஹாஸ் சொல்கிறது. அப்போ இங்கே வந்து லிஃபாத்தி ஷுமுல் எதுக்காக சொன்னால் ஒட்டு மொத்தத்தையும் உள்ளடக்குவதற்காக, பிரயோஜனம் கொடுக்க, மொத்த பாய்தா கொடுப்பதற்காக, ஷுமுலுடைய அனைத்தையும் உள்ளடக்கிய பயன் கொடுப்பதற்காக வேண்டி. ஒய்சம்மாஹாதா, இந்த வகை வந்து பலாகத்தில் அல் இத்னாப், இத்னாப் என்பதாக சொல்லப்படும். இந்த வகைக்கு அல் இத்னாப் என்பதாக சொல்லப்படும். அப்போ இத்னாப் என்ன, இத்னாபுடைய வகை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் லேசாக பார்த்துவிட்டு அடுத்து உள்ள விஷயங்களை காணலாம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதுபோல் ஈஜாஸை பற்றி பேசுவோம். அதே மாதிரி தன்கீரை பற்றி, இதுபோல இலக்கியங்களில் வரக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதில் நாம் ஜினாஸை பற்றி, தஜ்னீஸை பற்றி மிக விளக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இத்னாபுடைய ஆரம்பத்தில் லேசாக சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த தொடரான பாடத்தை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியின் மூலம் நமக்கு குர்ஆனுடைய ஆழத்தை, அதனுடைய அழுத்தத்தை, அதனுடைய உமுக்கை இல்மை விசாலமான இல்மை நசீவாக்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் இந்த முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.